பவித்ரா, சின்னவளை அனுப்பி வை. சரிம்மா. வா. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். சரி, நீ கடைக்கு போய் தக்காளியும் வெங்காயமும் வாங்கிட்டு வா, சாம்பார் வைக்கணும். இது பாரு, அழுகல் இல்லாம நல்ல தக்காளியா பார்த்து வாங்கணும். என்ன? போ. நானே இவ கூட கடைக்கு போயிட்டு வரேம்மா. ஏய், உனக்கு தான் படிக்கிற வேலை இருக்குன்னு சொன்னல, போ உட்கார்ந்து படி. போ. அது இல்லம்மா, நைட்ல போய் தனியா அனுப்பிச்சிட்டு நான் கூட போயிட்டு வந்துறேம்மா. நான் வந்து படிச்சுக்கிறேன். வா. ஐயோ, போய் தொலை. 1/4 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு 2 பேரு. அக்கா, நீங்க வேணா படிங்க அக்கா, நான் போயிட்டு வந்து அப்புறம் வந்து படிச்சுக்கிறேன். 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துறோம் நீ. சரி, பார்த்து பத்திரமா. சரிங்க நீ. வா. மோகன், அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னல, இதுல வீட்டு பத்திரம் இருக்கு, இப்பவே பேசிடு. என்னம்மா பத்திரம் அது இதுன்னு சொல்ற? என்கிட்ட என்ன பேசணும்? அது ஒண்ணும் இல்லப்பா, அத்தையோட வீடு இப்ப சும்மா தான் இருக்கு. அதை வித்துடலான்னு கல்யாணி நினைக்கிறா. விக்கிறதா? அதையே விற்கணும்? வீடுங்கிறது ஒரு சொத்து, அது இருந்துட்டு போட்டுமே. அதுக்கு இல்லப்பா, நமக்கு இப்ப பண கஷ்டமா இருக்கு. பவித்ரா வேற பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. கல்யாண செலவுக்கு என்ன பண்ணலாம்னு நான் யோசிச்சப்போ, வீட்டை வித்து செலவுக்கு வச்சுக்கலாமேன்னு. அப்பா, நான் எதுவும் சொல்லப்பா, கல்யாணி தான் சொன்னா. என்னம்மா இதெல்லாம்? மாமா, வீட்டை வித்து கல்யாண செலவுக்கு வச்சுக்கலான்னு நான் தான் சொன்னேன். அப்படி பண்ணாலும் அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லம்மா, எனக்கு என்னமோ இது சரியா படல. அந்த வீடு உங்க அம்மா உன் தங்கச்சிகளுக்காக வச்சுட்டு போன சொத்து. அதை வித்துட்டு பவித்ரா கல்யாணத்தை பண்றத பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. என்ன கேட்டா, அதை இப்ப விற்கவே கூடாது. உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாண வயசு வரப்போ அதை வித்து அப்ப வேணா பயன்படுத்திக்கலாம். ஏண்டா, இவதான் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறான்னா நீயாவது வேண்டான்னு சொல்லிட கூடாது? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன்ப்பா. என் தங்கச்சிங்களை நீ பாத்துக்கிறல்ல, அதே மாதிரி உன் தங்கச்சிக்கு நான் செய்யறதுல தப்பே இல்லைங்கிற மாதிரி பேசுறாப்பா. அது கல்யாணியோட பெருந்தன்மை. அதுக்காக நம்ம அதை ஏத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த பொண்ணுங்களுக்கு இவ மட்டும்தான் ஆதரவு. அவங்கள பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. பவித்ராக்கு தான் நாம இருக்கமே. பாவண்டா, அவங்களுக்கு இருக்கிறது ஒரே சொத்து, அந்த வீடு. அதை விற்கிறது எப்படி சரியாகும்? நான் வேண்டான்னு தான்ப்பா சொன்னேன், கல்யாணி தான் கேட்க மாட்டேங்கிறா. ஏம்மா, உன் தங்கச்சிங்களை நாங்க பணத்துக்காக பாத்துக்கவே இல்லம்மா, பாசத்துக்காக தான் பாத்துக்கிறோம். இப்ப நீ அந்த வீட்டை வித்துட்டா நாளைக்கு அந்த பொண்ணுங்க கல்யாணத்துக்கு நீ என்ன பண்ணுவ? மாமா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. பவித்ரா கல்யாணம் தான் முதல்ல நடக்கணும். அதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம்ல. எல்லாத்துக்கும் மேல இவரும் கடன் வாங்கி எவ்வளவு நாளைக்கு தான் மாமா கஷ்டப்படுவாரு? வீட்டை வித்தா இவரோட பாரமும் குறையும் இல்ல. கல்யாணி, நீ புரியாம பேசுற. கஷ்டங்கிறதுக்காக வீட்டை விக்கிறத எந்த விதத்திலையும் ஏத்துக்கவே முடியாது. இப்ப வித்துட்டா திரும்ப அந்த வீட்டை வாங்க முடியுமா சொல்லு? வீடு இருந்தா அதோட மதிப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகும். ஆனா பணம் ஒரே நாள் செலவழிஞ்சு போயிடும். இப்ப அவசரப்பட்டு வித்துட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். மாமா, நாங்களும் எல்லா பணத்தையும் செலவு பண்ணணும்னு நினைக்கல. பவித்ரா கல்யாணத்துக்கு போக மீதி பணத்தை இவர் மாமா கையில கொடுத்து பிசினஸ்ல போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுவும் ஒரு சேமிப்பு மாதிரி தானே. நாளுக்கு நாள் அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு கூட என் தங்கச்சிங்க கல்யாணத்தை பண்ணிடலாம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா. ஆனா அந்த வீட்டை விற்காம இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்ன பத்மா, நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? கல்யாணம் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு உனக்கு தோணுதா? சரி தப்பல்ல என்னால சொல்ல முடியாதுங்க. இனிமே யார் விஷயத்திலயும் நான் தலையிடுறதா இல்ல. நான் நல்ல மனசோட தான் இவ தங்கச்சிக்கு விசேஷம் பண்ணலான்னு சொன்னேன். கடைசியில என்னாச்சு? கடை வாங்க வச்சுட்டேன்னு என் பேர் கெட்டதுதான் மிச்சம். அதனால்தான் இனிமே எதுக்காகவும் நான் வாயை திறக்கிறதாவே இல்ல. என்னை எதுவும் கேட்காதீங்க. இப்படி சொன்னா எப்படி பத்மா? வீட்டுல பெரியவங்கன்ற முறையில நாம தானே இவங்களுக்கு வழிகாட்டணும். காட்டலாங்க. நல்லத சொன்னாதான் என் பேரும் கேட்டு ஏச்சும் பேச்சும் வாங்கி வேதனைப்படுற அளவுக்கு ஆயிடுது. நீங்க வீட்டு விக்கிறது சரியா தப்பான்னு கேக்குறீங்க. நான் விக்கலான்னு சொன்னாலும் மருமக சொத்தை திங்க பாக்குறான்னு என் பேரு கெடும். விக்காதேன்னு சொன்னாலும் ஆக விடாம பண்ணிட்டா தொலங்காதவன்னு அப்பவும் என் பேரு தான் கெடும்.
இதெல்லாம் எனக்கு தேவையா? அத விப்பீங்களோ மாட்டீங்களோ என்ன கேட்காதீங்க, ஆளை விடுங்க. கல்யாணி, எனக்கு என்னவோ இந்த விஷயத்துல அவசரப்பட வேண்டாம்னு தோணுது. கொஞ்சம் பொறுமையாரு, நிதானமா யோசிச்சு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க மாமா. அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? அவங்க ஒண்ணுமே சொல்லியேப்பா. எனக்கும் அதான்ப்பா கவலையா இருக்கு. போன் பண்ணி தகவல் சொல்றேன்னு சொன்னாங்க, ஆனா இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லையே. மாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. போன் பண்ணாங்களா? இதையே முதல்லயே சொல்லல. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு இப்ப சாவகாசமா சொல்றியே. இல்ல அத்தை, அவங்க ஃபோன் பண்ணப்ப நீங்க வீட்ல இல்ல, மாமாவும் தூங்கிட்டு இருந்தாரு. அது சரி, எதை முதல்ல சொல்லணுமோ அதை விட்டுடு. சரி, அவங்க என்ன சொன்னாங்க? மாப்பிளைக்கு பவித்ராவை பிடிச்சிருக்கா, சம்மதம்னு சொல்லிட்டாங்கல்ல? சொல்லுடி. இல்ல அத்தை, அவங்க பிடி கொடுக்காம தான் பேசினாங்க. அவங்க பேசினதை வச்சு பார்த்தா இந்த இடம் நமக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணல. என்னடி இப்படி சொல்ற? அவங்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்களா? ஆமா அத்தை. ஆஹா, எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ எதையும் மனசுல வச்சுட்டு பேசுற. ஒழுங்கா சொல்லு, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு பிடிக்கலையா இல்ல நீயா பிடிக்கலன்னு சொல்றியா? பத்மா, கொஞ்சம் கோவப்படாம இருக்கியா? நீ ஏன் அவகிட்ட எரிஞ்சு விடுற? அம்மா, நீ சொல்றது கொஞ்சம் கூட எனக்கு புரியலம்மா. அவங்க வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? மாமா, அவங்க எதையுமே வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க. நகையை எதிர்பார்க்கறாங்களோ என்னவோ தெரியல. நமக்கு இருக்கிற கஷ்டத்துல அவங்க கேக்குற அளவுக்கு நம்மளால பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால அந்த இடத்தை நீயே வேண்டான்னு சொல்லிட்டியா? அடி பாவி, எங்களை கேட்காம நீயா ஏன் முடிவு பண்ற? அப்போ வீட்டை வித்து கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னது வெறும் வாய் வார்த்தையா? ஐயோ, அப்படி இல்ல அத்தை. இல்ல, நீ செலவுக்கு பயந்துதான் அவங்கள வேண்டாம்னு சொல்லிருக்க. போறப்ப கூட மாப்பிள்ளையோட அம்மா முகத்தை பார்த்தனே, அவங்களுக்கு பவித்ராவை பிடிச்சிருந்தது. நீதான் ஏதோ குட்டி கலாட்டா பண்ணி கெடுத்திருக்க. ஐயோ அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் செலவுக்கெல்லாம் பயப்படவே இல்ல. நம்ம பவித்ராவை மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. இத வெளியே சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு தான் நான் வேற மாதிரி சொன்னேன். மாப்பிள்ளைக்கே பிடிக்கலங்கிறப்ப நாம என்னத்த பண்ண முடியும்? பிடிக்கலன்னு சொல்றதுக்கு என் பொண்ணு என்ன கூடா குருடாடி. அவளுக்கு அழகுல குறைச்சலா இல்ல படிப்புல குறைச்சலா? அவளை போய் பிடிக்கலங்கறா. அவன் என்ன அவ்வளவு பெரிய மன்மதனா? பத்மா, நீ ஏன் இவ்வளவு ஆவேசப்படுற? பின்ன என்னங்க, விக்கிரகம் மாதிரி பொண்ணு பெத்து வச்சிருக்க. அவளை பிடிக்கலனா பெத்த வயிறு எரியுதுங்க. அவனை விட்டா ஊர்ல வேற மாப்பிள்ளையே இல்லையா? அவனை விட வசதியான இடத்துல வேற மாப்பிள்ளையை பார்த்து உடனே கல்யாணத்தை முடிக்கிறோம். சரி, முடிச்சிடலாம். நீ கொஞ்சம் கோவப்படாம இரு. ஊர்ல இல்லாத மாப்பிள்ளை அவன். ஏன் பொண்ணு பிடிக்கலையா அவனுக்கு? மணி இப்போ 9. நாளைக்கு காலைல 9 மணிக்குள்ள உங்களுக்கு என்ன பத்தியோ இல்ல நான் சொன்னதை பத்தியோ ஞாபகம் வரலன்னா, பிடிக்கலன்னு நினைச்சு நான் உங்களை மறந்துடுறேன். ஞாபகம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்க. அதனாலதான் நின்னு பேசுறீங்க, என்ன ரசிக்கிறீங்க. என்னடி ஆச்சு? ஏன் சிரிக்கிற? துளசி தீபான்னு 2 லூசுங்க இருக்கல்ல, அதுங்களை நினைச்சா சிரிப்பா வருதுடி. சிரிக்கிற அளவுக்கு என்னடி பண்ணாங்க? என்ன ஆபீஸை விட்டே துரத்தணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கே பிரச்சனை ஆயிடுது. ஒவ்வொரு வாட்டியும் முகத்துல கரிய பூசிட்டு நிக்கிறப்போ எவ்வளவு காமெடியா இருக்கு தெரியுமா? வீடு விட்டா காலேஜ்னு நிக்கிற தத்திங்க அதுங்க என்ன காலி பண்ண பாக்குதுங்க. கேட்கவே சிரிப்பா இல்ல? லைட்டா சிரிப்பு வர மாதிரி தான் இருக்கு. ஆமா, அவங்க ஏதோ பிளானோட ஆபீஸ்க்கு வர போறதா சொன்ன.
வந்தாங்க. என் பேரை கெடுத்து ஓரம் கட்டணுங்கிறது தான் அவங்களோட பிளான். ஆனா சுச்சி யாரு? கைய வீசி காத்துலயே காசு பாக்குறவ. என்கிட்டயே வா. அவங்க ஒரு பிளானோட வந்தாங்க. அதுக்கு மேல நான் ஒரு பில்டிங்கே கட்டி அவங்கள காலி பண்ணிட்டேன். இனிமே சுச்சிய பத்தி தப்பா பேசினா அவளுங்க புருஷனே அவளுங்கள நம்ப மாட்டாங்க. அப்படி என்னடி பண்ண? நான் என்ன பண்ணேன்னு கேட்காத. அவளுங்க என்ன பண்ணாளுங்கன்னு கேளு. சரி, அவளுங்க என்ன பண்ணாலுங்க? சுச்சிங்கிறவ காம்படிட்டர் கம்பெனி கிட்ட கமிஷன் வாங்கி வேலை பாக்குற கம்பெனியே லாஸ் பண்ணிட்டான்னு எம்எல்ஏ சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் கமிஷன் வாங்கினது உண்மைதான். யார் யார்கிட்ட எவ்வளவு கமிஷன் வாங்கினேன்னு டீடைல்டா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்ததும் பிரபா துரோகின்னு சொல்லி என்ன கத்த ஆரம்பிச்சிட்டான். தமிழும் ஏன் இப்படி பண்ணேன்னு என்ன திட்டுனான். அப்ப அவங்க முகத்தை பார்க்கணுமே, அப்படி ஒரு சந்தோஷம். சுச்சி காலின்னு அவளுங்க முடிவே பண்ணிட்டாளுங்க. அப்பதாண்டி நாங்க வச்ச ஒரு ட்விஸ்ட். என்ன காலி பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுத்தாளுங்கல்ல, பதிலுக்கு நானும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தேன். நான் கமிஷன் வாங்கினது உண்மை. இந்த கம்பெனில இவ்ளோ அமௌண்ட் வாங்கியிருக்கேன், அதை இந்த அக்கவுண்ட்ல தான் டெபாசிட் பண்ணிருக்கேன்னு டீடைல்டா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடிப்பாவி, உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பாங்களே. அதாண்டி நடக்கல. அப்ரூவரா மாறி ஃபைனலா ஒரு டச் கொடுத்தேன் பாரு, அங்கதான் மேட்டரே இருக்கு. வாங்கின கமிஷனை கம்பெனியோட ஃபேவருக்காக தான் யூஸ் பண்ணேன். ஒத்த பைசா கூட எனக்காக நான் செலவு பண்ணலன்னு பைசா சுத்தமா கணக்க ஒப்படைச்சிட்டேன். அடுத்த நிமிஷமே என்ன திட்டினவனுங்க அவளுங்கள போட்டு காய்ச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுங்க முகத்தை பார்க்கணுமே. ரெண்டுங்களும் திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்குங்க. காலி பண்ண நினைச்சவங்க கால்ல விழாத குறையா என்கிட்ட சாரி கேட்டுட்டு போனாங்கடி. இந்த சுச்சிய டச் பண்ணா என்ன ஆகும்னு இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் புரியலடி. நீ கமிஷன் பணத்தை நிச்சயமா கம்பெனிக்காக செலவு பண்ணிருக்க மாட்ட. ஆனா அப்படி பண்ணாம எப்படி நம்ப வச்ச அவங்கள? எங்கேயோ இடிக்குதே. உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். எனக்கு துளசியும் தீபாவும் ஆபீஸ்க்கு வரது சுத்தமா பிடிக்கல. நான் ஒரு ஆளை செட் பண்ணி என் மேல டவுட் வர மாதிரி பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அவங்கள சிக்க வச்சதே நான் தான். என்ன அவங்க காலி பண்ணணும்னு நினைச்சாங்க, நான் அவங்களே காலி பண்ணிட்டேன்ல. என் விஷயத்துல தலையிடாத வரைக்கும் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். தப்பி தவறி என்ன சீண்டி பார்க்க நினைச்சாங்க, தான் புருஷங்களோட வாழ விடாம பண்ணி அவளுங்கள நடு தெருல நிறுத்த கூட நான் தயங்க மாட்டேன். அவளுங்களோட நிம்மதியை கெடுத்து நாசம் பண்ணிடுவேன். ஐயோ ஷியாம்லா, அது ஏன் கேக்குறீங்க? அவளை மாட்ட வைக்கலான்னு பார்த்தா அது எங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அடக்கடவுளே, சுச்சிய ஒண்ணுமே பண்ண முடியாதா தீபா? அவ தப்பே பண்ணாலும் ஈஸியா தப்பிச்சுக்கிறா ஷியாம்லா. அந்த அளவுக்கு திறமையா கோல்மால் பண்ணிட்டு இருக்கா. தப்பு பண்ணவ அவ, கடைசியில நாங்க தான் அவகிட்ட சாரி கேட்டோம். எனக்கு தான் அவளை பத்தி தெரியுமே தீபா. தன்னை நல்லவ மாதிரியும் பிடிக்காதவங்கள திறமையே இல்லாத தத்திங்க மாதிரி காட்டுறதுல அவ கெட்டிக்காரி. என்னையே என் பேரை கெடுத்து ஆபீஸை விட்டு துரத்து விட்டவ தானே. அவளோட திறமைய நாங்களும் தான் நேர்ல பார்த்தோமே. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியாது. எங்க திறமை என்னன்னு நாங்களும் காட்டணும்ல. எப்படி தீபா? அவ தான் தப்பா பண்ண துப்பாக்கி மாதிரி இருக்காளே. குறி பார்த்து அவளை சுட்டா குண்டு நம்ம மேல இல்லப்பா இது. இன்னொரு வாட்டி திருப்பி பிடிச்சாவது ட்ரை பண்ணி பாப்போம். அவமானத்துக்கு பயந்து அவளை அப்படியே விட்டுட்டோம்னா ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிருவா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவளை என்ன பண்ண முடியும்? என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு மட்டும் வெறியா இருக்கு. கொஞ்ச நாள்னாலும் நீங்க தான் அவ கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவளை எப்படி மூக்குடைக்கிறதுன்னு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்களேன். மூக்குடைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நச்சுன்னு குத்துனா அராத்த வந்துரும். ஐயோ, நான் அதை சொல்லலைங்க. சுச்சி ஒன்னும் பெரிய புத்திசாலி இல்லைன்னு அவளுக்கே அதை புரிய வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சுசி ஒரு முட்டாள், அறிவு கட்டவன், மொட்டை கடதாசி அனுப்பலாமா? கடவுளே, ஏன் இப்படி கடிக்கிறீங்க? எனக்கு அவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் ஷியாம்லா. எங்க ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இன்னொரு கம்பெனில இருந்து கமிஷனும் வாங்கிக்கிட்டு எங்க பேரையும் கெடுக்கிறானா? அவளை எப்படிங்க சும்மா விடுறது? சும்மா விடக்கூடாது அவளை. அவ என்னையே போட்டு பாத்திருக்கா. பதிலுக்கு நாமளும் ஏதாவது பண்ணியே ஆகணும். அவளுக்கு இருக்கிற ஒரே திறமை என்ன தெரியுமா? பணம் பண்றது எப்படின்னு ஒரு நாக்க தெரிஞ்சு வச்சிருக்கா. அது கூட ஷேர் மார்க்கெட்ல மட்டும்தான். அவளை விட திறமையான ஒருத்தர் ஆபீஸ்க்கு வந்துட்டா அவ நிலைமை கந்தரகோலம் ஆயிடும். சூப்பர் ஷியாம்லா, இப்படி பண்ணா என்ன? அவசரத்துக்கு திறமையான ஆள்லாம் கிடைக்காது. நீங்களே ஆபீஸ்க்கு போய் அது எப்படி இது எப்படி இப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா சரியா வருமானு அவளை கலாயுங்க. கலாய்க்கிறதா? அவதான் ஆபீஸ்ல இருந்து என்ன கழுத்தை புடிச்சு தள்ளிட்டாளே.
நீங்க ஸ்டாஃபா போகாதீங்க, கஸ்டமரா போங்க. கோடிக்கணக்குல பணம் வச்சிருக்கேன், இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். உங்க செயல்பாடு பண்பாடை பத்திலாம் விலைக்கு சொல்லுங்கன்னு ரவுஸ் விடுங்க. அவ எதை சொன்னாலும் அதுல நொட்டை இதுல சொட்டைன்னு கடுப்பேத்துங்க. ஆ இப்ப நீ சொன்னியே இது நல்லா இருக்கு. நான் 1000 ரூபாய் போட்டாலும் இன்வெஸ்டர். நான் கேக்குற கேள்விக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். அத வச்சு அவளை ஓட்டிட மாட்டான் ஓட்டி. ஷியாம்லா, எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. பெருசா இல்ல, சின்னதா அவளை அவமானப்படுத்தினா கூட எனக்கு சந்தோஷம் தான். நீங்க இன்னைக்கே ஆபீஸ்க்கு போங்க, முடிஞ்ச அளவுக்கு நோகடிங்க, முடியாட்டி இவளை சாகடிங்க. ஏதாச்சும் பண்ணுங்க ஷியாம்லா. சொல்லிட்டல, கண்டிப்பா பண்ணிடலாம். எனக்கும் அவகிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. நீங்க அவளை நல்லா நோகடிச்சு பக்குவமா வச்சுக்கோங்க. நானும் துளசியும் அங்க வரோம். எங்க பங்குக்கு அவளை பாராட்டுற மாதிரி பாராட்டி நாங்களும் அவளை நோகடிக்கிறோம். ஐயோ கடவுளே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? அவ ஃபியூஸ புடுங்கி வெளில அனுப்புறத விட்டுட்டு சீன்றதும் நோன்றதுமா? ச்சே. வேற வழி இல்ல ஷியாம்லா. இப்போதைக்கு எங்களால அவளை வெளியெல்லாம் அனுப்ப முடியாது. எங்க ஆதங்கத்தை சீண்டியாவது தீர்த்துக்கலாம்ல. ஓகே தீபா, முதல்ல நான் ஆபீஸ்க்கு போறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவளை கடுப்பேத்தி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீயும் துளசியும் வாங்க. நான் அங்க வர்றது உங்களுக்கு தெரியாத மாதிரியே காட்டிக்கங்க. தீபா, சரி ஷியாம்லா, அவர் வந்துட்டாரு. ஆபீஸ்ல பாப்போம். ஓகே, கிளம்பலவா? இதோ ரெடிங்க. யாரு போன்ல? துளசி தான். கிளம்பிட்டியான்னு கேட்டா. பாரு தீபா, உன்னை ஆபீஸ் கூட்டு போறேன். ஆனா அங்க வந்து திரும்ப சுவிட்ச் கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ, ஒரு முறை பண்ண தப்பே போதுங்க. தவறி கூட சுச்சி மேல சந்தேகப்பட மாட்டேன். நான் ரெடியா இருக்கேன், போலாமா? குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். அப்படியா? இன்னைக்கே வா சார். நீங்க நினைச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாமே. இல்ல சார், நான் உங்களை பிளேம் பண்ணல. ஓகே சார், நான் உடனே வரேன். இப்போ நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ் போயிடு. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. ஏங்க, நீங்க தானே கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. ஆமா, அப்ப சொன்னேன். இப்போ கொஞ்சம் முக்கியமான வேலை வந்துருச்சு. அப்படி என்னங்க முக்கியமான வேலை? எல்லா கேள்விக்கும் நல்லா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன், நீ ஆட்டோல போ. ஏங்க, போற இடம் எங்கன்னு சொன்னீங்கன்னா நானாவது வழியில இறங்கிப்பேன்ல. இல்ல, கார்ல போலான்னு சொல்லிட்டு இப்ப போன் வந்தது ப்ரோக்ராம மாத்திட்டீங்களே. யாருங்க, எதுக்காக போன் பண்ணாங்க? சும்மா தொண தொணன்னு பேசிட்டு இருக்காத. நீ ஆட்டோல போ.